ஓம் சாந்தி 13/1/2025. இனிமையான குழந்தைகளே, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரான தந்தையிடம் உங்களுக்கு மிக மிக அன்பு இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து முதலில் சிவபாபா காலை வணக்கம் என சொல்லுங்கள். கேள்வி: மிகச் சரியான நினைவில் இருப்பதற்கான என்ன தாரணைகள் அவசியம்? மிக சரியான நினைவு உள்ளவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: மிக சரியான நினைவிற்காக பொறுமை, கம்பீரத்தன்மை மற்றும் பாபாவை பற்றி புரிதல் வேண்டும். இந்த தாரணையின் ஆதாரத்தில் யார் நினைவு செய்கிறார்களோ அவர்களின் நினைவோடு சந்திக்கிறது. மேலும் பாபாவிடமிருந்து சக்தி வர துவங்குகிறது. அந்த சக்தியினால் ஆயுள் அதிகரிக்கும். ஆரோக்கியமாக ஆகிக்கொண்டே செல்வார்கள். இதயம் முற்றிலும் குளிர்ந்துவிடும். ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்லும். ஓம் சாந்தி. பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தத்தத்துவம், அதாவது ஆத்மாக்களாகிய நீங்களும் அமைதி சொரூபமானவர்கள். ஆத்மாக்கள் உங்கள் அனைவரின் சுய தர்மம் அமைதி. சாந்தி தாமத்திலிருந்து பிறகு இங்கே சப்தத்தில் வருகிறீர்கள். இந்த கர்ம இந்திரியங்கள் உங்களுடைய நடிப்பை நடிப்பதற்காக கிடைத்துள்ளன. ஆத்மா சிறியது பெரியதாக ஆவது இல்லை. பாபா கூறுகிறார், நானோ ஷரீரதாரி அல்ல. நான் குழந்தைகளை நேரில் சந்திப்பதற்காக வர வேண்டியுள்ளது. ஒரு தந்தை இருக்கிறார். அவருக்கு குழந்தைகள் பிறக்கின்றனர் என வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குழந்தை இது போல சொல்லாது, நான் பரம்தாமத்திலிருந்து வந்து ஜென்மம் எடுத்து தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்துள்ளேன் என்று சொல்லாது. யாரேனும் ஒரு புதிய ஆத்மா யாருடைய ஷரீரத்திலாவது வருகிறது அல்லது யாராவது பழைய ஆத்மாவிற்குள் பிரவேசமாகிறது என்று சொன்னால், தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் என சொல்வது இல்லை. அவர்களுக்கு தானாகவே தாய் தந்தையர் கிடைத்து விடுகின்றனர். இங்கே இது புதிய விஷயமாகும். பாபா கூறுகிறார், நான் பரம்தாமத்திலிருந்து வந்து குழந்தைகளாகிய உங்கள் முன்னிலையில் இருக்கிறேன். குழந்தைகளுக்கு மீண்டும் ஞானத்தை கொடுக்கிறேன். ஏனென்றால் நான் ஞானம் நிறைந்தவனாக ஞானக்கடலாக இருக்கிறேன். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருவதற்காக வருகிறேன். ராஜயோகத்தை கற்றுத் தருபவர் இறைவன்தான். கிருஷ்ணரின் ஆத்மாவிற்கு இந்த ஈஸ்வரிய பாகம் கிடையாது. ஒவ்வொருவரின் பாகமும் தனித்தனியானது. ஆக பாபா புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என உணருங்கள். இதுபோல தன்னை புரிந்து கொள்வது என்பது இனிமையானதாக உள்ளது. நாம் என்னவாக இருந்தோம், இப்போது என்னவாக ஆகிக்கொண்டு இருக்கிறோம். இது நாடகம் எப்படி அற்புதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதையும் நீங்கள் இப்பொழுது புரிய வைக்கிறீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பது மட்டும் நினைவு இருந்தால் கூட நாம் சத்தியுகத்திற்கு செல்ல போகிறவர்கள் என்பது ஆகிவிடும். இப்போது சங்கம யுகத்தில் உள்ளோம். பிறகு நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதனால் அவசியம் தூய்மையாக வேண்டும். உள்ளுக்குள் அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஓஹோ, எல்லையற்ற தந்தை கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். உலகத்தின் எஜமானர் ஆவீர்கள். பாபா குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு வைக்கிறார். வெறுமனே ஆசிரியர் ரூபத்தில் படிப்பு சொல்லி தந்துவிட்டு வேறு வீட்டுக்கு சென்று விடுவார் என்பது அல்ல. இவரோ தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருப்பவர். உங்களுக்கு படிப்பு சொல்லித் தரவும் செய்கிறார். நினைவு யாத்திரையும் கற்றுத்தருகிற
இருக்கிறார். அதுபோல உலகத்தின் எஜமானராக ஆக்கக்கூடியவர் தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவராகிய பாபாவிடம் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்ததுமே முதலில் சிவபாபாவிற்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டும். குட் மார்னிங் என்று கூறி நினைவு செய்வீர்கள் என்றால் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். குழந்தைகள் தங்கள் மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அதிகாலையில் எழுந்து எல்லையற்ற தந்தையை எவ்வளவு நினைக்கிறோம். மனிதர்கள் அதிகாலையில் பக்தி செய்கின்றனர் அல்லவா? எவ்வளவு அன்போடு பக்தி செய்கிறார்கள். ஆனால் பாபா அறிவார், அநேக குழந்தைகள் இதயபூர்வமான அன்போடு நினைவு செய்வது இல்லை. அதிகாலையில் எழுந்து பாபாவிற்கு காலை வணக்கம் சொல்ல வேண்டும். ஞான சிந்தனையில் இருக்க வேண்டும். அப்பொழுது மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். பாபாவிற்கு காலை வணக்கம் சொல்லவில்லை என்றால் எப்படி பாவ சுமை இறங்கும்? முக்கியமானது நினைவு. இதனால் வருங்காலத்திற்காக உங்களுக்கு மிகவும் அதிகமான வருமானம் சேமிப்பு ஆகும். கல்பமாக இந்த வருமானம் பயன்படும். மிகவும் பொறுமை, கம்பீரம் மற்றும் புரிதலுடன் நினைவு செய்ய வேண்டி உள்ளது. மேலோட்டமாக சொல்லிவிடுகின்றனர், நான் பாபாவை அதிகம் நினைவு செய்கிறேன் என்று. ஆனால் சரியாக நினைவு செய்வதில் முயற்சி தேவை. யார் பாபாவை அதிகமாக நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான சக்தி கிடைக்கிறது. ஏனென்றால் நினைவினால் நினைவு கிடைக்கிறது. யோகம் மற்றும் ஞானம் இரண்டு பொருட்கள். யோகத்தின் பாடம் வேறு, மிக பெரிய பாடம். யோகத்தால் தான் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிறது. நினைவு இல்லாமல் சதோ பிரதானமாக ஆக முடியாது. நல்லபடியாக அன்போடு பாபாவை நினைவு செய்வீர்கள் என்றால் தானாகவே சக்தி கிடைக்கும். ஆரோக்கியமாக ஆகிவிடுவீர்கள். சக்தியினால் ஆயுளும் அதிகமாகும். குழந்தைகள் நினைவு செய்கிறார்கள் என்றால் பாபாவும் வழி தருவார். இனிமையான குழந்தைகள், இதை உறுதியாக நினைவில் வைக்க வேண்டும். சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். சிவபாபா பதீத பாவனராக உள்ளார். சத்கதி அளிப்பவராகவும் உள்ளார். சத்கதி என்றால் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை தருகிறார். பாபா எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு அன்போடு குழந்தைகளுக்கு அமர்ந்து கற்றுத்தருகிறார். பாபா தாதா மூலம் நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். பாபா எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு அன்பு செய்கிறார். எந்த ஒரு கஷ்டமும் கொடுப்பது இல்லை. என்னை நினைவு செய்யுங்கள், சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்கிறார். பாபாவின் நினைவில் ஒரே அடியாக மனம் மூழ்கிவிட வேண்டும். ஒரு பாபாவின் நினைவு மட்டுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் பாபாவிடமிருந்து ஆஸ்தி எவ்வளவு பெரியதாக கிடைக்கிறது. தன்னைத்தான் பார்க்க வேண்டும். நமக்கு பாபா மீது எவ்வளவு அன்பு என்று. எதுவரை நமக்குள் தெய்வீக குணங்கள் உள்ளன. ஏனென்றால் குழந்தைகள் நீங்கள் இப்போது முள்ளிலிருந்து மலராகிக் கொண்டு இருக்கிறீர்கள். எந்த அளவிற்கு நினைவில் இருக்கிறீர்களோ அந்த அளவு முள்ளிலிருந்து மலராக சதோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்வீர்கள். மலராக மாறிவிட்டீர்கள் என்றால் பிறகு இங்கே இருக்க முடியாது. சொர்க்கம் என்பது மலர்களின் தோட்டம். யார் அநேக முட்களை மலர்களாக மாற்றுகிறார்களோ அவர்களைதான் உண்மையான மனமுள்ள மலர்கள் என சொல்வார்கள். அவர்கள் ஒருபோதும் யாரையும் முள்ளாக குத்த மாட்டார்கள். கோபம் கூட மிக பெரிய முள் ஆகும்.
அநேகருக்கு துக்கம் கொடுக்கக்கூடியது. இப்போது குழந்தைகள், நீங்கள் முட்களின் உலகத்தில் இருந்து விலகி மறுகரையில் வந்து அமர்ந்து இருக்கிறீர்கள். நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். எப்படி தோட்டக்காரர் மலர்களை தனியாக வெளியில் எடுத்து பாத்திரத்தில் வைக்கிறாரோ, அதே போல மலர்களாகிய நீங்களும் கூட இப்போது சங்கமயுகம் என்ற பாத்திரத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பிறகு மலர்களாகிய நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். கலியுக முட்கள் சாம்பலாகிவிடும். இனிமையான குழந்தைகள், அறிவீர்கள், பரலௌகீக தந்தையிடமிருந்து நமக்கு அழிவற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. யார் உண்மையிலும் உண்மையான குழந்தைகளாக இருக்கிறார்களோ, பாப் தாதாவின் மீது முழுமையான அன்பு உள்ளதோ, அவர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். நாம் உலகின் எஜமானராகிறோம். ஆம், முயற்சியின் மூலம்தான் உலகின் எஜமானர்கள் உருவாகிறார்கள், வெறுமனே சொல்வதால் அல்ல. யார் மிக முக்கியமான குழந்தைகளாக உள்ளனரோ அவர்களுக்கு எப்பொழுதும் இது நினைவில் இருக்கும். அதாவது நாம் நமக்காக மீண்டும் அதே சூரிய வம்ச சந்திர வம்ச அரசாட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அநேகருக்கு எவ்வளவு நன்மை செய்வீர்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அநேகருக்கு வழி கூறுவீர்கள் என்றால் அநேகரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஞான ரத்தினங்களால் பையை நிரப்பிக்கொண்டு பிறகு தானம் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஞானக்கடல் ரத்தினங்களின் தட்டை நிரப்பி நிரப்பி கொடுக்கிறார். பிறகு யார் தானம் செய்கின்றனரோ அவர்கள்தான் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகிறார்கள். குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். புத்திசாலி குழந்தைகளாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் பாபாவிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியை பெறுவோம், முற்றிலும் கூர்மையாக இருப்போம். பாபாவிடம் மிகுந்த அன்பு இருக்கும். ஏனென்றால் உயிர் மூச்சை அளிக்கும் பாபா கிடைத்துள்ளார். ஞானத்தின் வரதானத்தை தருகிறார். அதன் மூலம் நாம் எதிலிருந்து எதுவாக மாறிவிடுகிறோம். திவாலான நிலையிலிருந்து மிக பெரும் செல்வந்தராக ஆகிவிடுகிறோம். அந்த அளவு நமது பொக்கிஷத்தை நிரப்பி விடுகிறார். எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு அன்பு இருக்கும், கவர்ச்சி ஏற்படும். ஊசி சுத்தமாக இருந்தால் காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டுவிடும் அல்லவா? பாபாவின் நினைவினால் கரை நீங்கிக் கொண்டே போகும். ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. எப்படி மனைவிக்கு கணவர் மீது எவ்வளவு அன்பு உள்ளது, உங்களுக்கும் கூட நிச்சயதார்த்தமாகி இருக்கிறது அல்லவா? நிச்சயதார்த்தத்தின் மகிழ்ச்சி குறைந்து விடுகிறதா என்ன? சிவபாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு என்னோடு நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கிறது, பிரம்மாவோடு அல்ல. நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது என்றால் அவருடைய நினைவுதான் வந்து கொண்டிருக்க வேண்டும். பாபா புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள். சுய தரிசன சக்கரத்தை சுற்றுங்கள், லைட் ஹவுஸ் ஆகுங்கள். சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவராவதற்கான பயிற்சி நல்லபடியாக ஆகிவிடும் என்றால் பிறகு நீங்கள் ஞானக்கடலை போல ஆகிவிடுவீர்கள். எப்படி மாணவர்கள் படித்து ஆசிரியராக ஆகிவிடுகின்றனர் அல்லவா? உங்களுடைய தொழிலே இதுதான். அனைவரையும் சுய தரிசன சக்கரதாரி ஆக்குங்கள். அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆவீர்கள். அதனால் பாபா எப்போதும் குழந்தைகளிடம் கேட்கிறார், சுய தரிசன சக்கரதாரி ஆகி அமர்ந்திருக்கிறீர்களா? பாபாவும் சுய தரிசன சக்கரதாரி தானே. பாபா வந்திருக்கிறார். இனிமையான குழந்தைகளே, உங்களை திரும்ப அழைத்து செல்வதற்காக. குழந்தைகளாகிய நீங்கள் இல்லாமல் எனக்கும் கூட ஓய்வற்ற நிலை ஆகிவிடுகிறது. எப்போது சமயம் வருகிறதோ ஓய்வற்ற நிலை ஆகிவிடுகிறது. சரி, இப்பொழுது நாம் போக வேண்டும். குழந்தைகள் மிகவும் அழைக்கின்றனர், அதிக துக்கத்தில் உள்ளனர், இரக்கம் வருகிறது. இப்போது குழந்தைகள் நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு அங்கிருந்து நீங்கள் தாங்களாகவே சுகதாமத்திற்கு செல்வீர்கள்.
அங்கே நான் உங்களுக்கு துணையாக வரமாட்டேன். தனது மனநிலைப்படி ஆத்மா சென்றுவிடும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த போதை இருக்க வேண்டும். நாம் ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டு இருக்கிறோம். நாம் இறை மாணவர்கள். நாம் மனிதரிலிருந்து தேவதையாக அல்லது உலகின் எஜமானராவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம். இதனால் நாம் அமைச்சரவையின் துறைகள் அனைத்திலும் தேர்ச்சி அடைந்து விடுகிறோம். ஆரோக்கியத்திற்கான கல்வியும் கற்கிறோம். பண்புகளை சீர்திருத்துவதற்கான ஞானத்தையும் கற்கிறோம். சுகாதார அமைச்சகம், நில அமைச்சகம், கட்டிட அமைச்சகம் அனைத்தும் இதில் வந்து விடுகிறது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். ஏதேனும் சபையில் சொற்பொழிவு செய்யும் பொழுது, யாருக்காவது புரிய வைக்கும் பொழுது அடிக்கடி சொல்லுங்கள், தன்னை ஆத்மா என உணர்ந்து பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவின் மூலம்தான் உங்கள் பாவ கர்மங்கள் அழியும். நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். அடிக்கடி இந்த நினைவை செய்ய வேண்டும். ஆனால் இப்போது நீங்கள் பாபாவின் நினைவில் இருக்கும்போதுதான் அதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். இந்த விஷயத்தில் குழந்தைகளுக்கு அதிகமான பலவீனம் உள்ளது. உள்ளுக்குள் குழந்தைகளாகிய உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். நினைவில் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதன் தாக்கம் ஏற்படும். நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது. ஆத்ம உணர்வில் இருந்து சிறிது புரிய வைத்தாலும் புத்தியில் நன்கு பதியும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். இப்போது முதலில் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். தான் நினைவு செய்வது இல்லை, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இந்த ஏமாற்று செல்லுபடியாகாது. உள்ளுக்குள் மனம் அரித்து கொண்டே இருக்கும். பாபாவிடம் முழுமையான அன்பு இல்லை என்றால் ஸ்ரீமத் படி நடப்பது இல்லை. எல்லையற்ற தந்தையை போல வேறு யாரும் கற்றுத்தர இயலாது. பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தை மறந்துவிடுங்கள். கடைசியில் இவை அனைத்தையும் மறந்தே ஆக வேண்டும். புத்தி தன்னுடைய சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் மீது ஈடுபட்டு விடுகிறது. பாபாவை நினைவு செய்து செய்து பாபாவிடம் சென்றுவிட வேண்டும். தூய்மையற்ற ஆத்மா செல்ல முடியாது. அது தூய்மையான ஆத்மாக்களின் வீடு. இந்த ஷரீரம் 5 தத்துவங்களால் ஆனது. ஆக 5 தத்துவங்கள் இங்கே இருப்பதற்காக இருக்கின்றன. ஏனென்றால் ஆத்மா இதை சொத்தாக எடுத்துக்கொண்டுள்ளது. இப்போது இதன் மீது உள்ள மோகத்தை விட்டு வீட்டுக்கு சென்று விட வேண்டும். அங்கோ 5 தத்துவங்கள் கிடையாது. சத்யுகத்தில் கூட ஷரீரம் யோக பலத்தால் உருவாகிறது. இயற்கை சதோ பிரதான இருக்கிறது. அதனால் ஈர்ப்பது இல்லை, துக்கம் ஏற்படுவது இல்லை. இவை புரிந்து கொள்வதற்கான நுட்பமான விஷயங்கள். இங்கே 5 தத்துவங்களின் பலம் ஆத்மாவை ஈர்க்கிறது. அதனால் ஷரீரத்தை விடுவதற்கான மனம் இருப்பது இல்லை. இல்லையென்றால் இதில் அதிகமாக மகிழ்ச்சி அடைய வேண்டும். தூய்மையாகி ஷரீரத்தை அப்படியே விட்டு விடுவீர்கள். வெண்ணெயிலிருந்து முடி வெளிவருவது போல ஷரீரத்திலிருந்தும் அனைத்து பொருட்களில் இருந்தும் பற்றை முற்றிலும் நீக்கிவிட வேண்டும். நமக்கு இதோடு எந்த தொடர்பும் கிடையாது. அவ்வளவுதான். நாம் தந்தையிடம் செல்கிறோம். இந்த உலகில் தன்னுடைய பெட்டி படுக்கைகளை தயார் செய்து முன்கூட்டியே அனுப்பி ஆயிற்று. கூட செல்ல இயலாது. மற்றபடி ஆத்மாக்கள் தான் செல்ல வேண்டும். ஷரீரத்தையும் இங்கே விட்டாயிற்று. பாபா புதிய ஷரீரத்தின் காட்சியை செய்வித்துள்ளார். வைரம் வைடூரியங்களின் மாளிகை கிடைத்துவிடும். அது போன்ற சுகதாமத்திற்கு செல்வதற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும்? களைத்து போகக்கூடாது. இரவும் பகலும் அதிக வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். அதனால் பாபா கூறுகிறார், உறக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள், ஞான சிந்தனை செய்யுங்கள். நாடகத்தின் ரகசியத்தை புத்தியில் வைப்பதால் புத்தி முற்றிலும் குளிர்ந்து விடும். மகாரதி
குழந்தைகள் என்றால் ஒரு பொழுதும் ஆடமாட்டார்கள். சிவபாபாவை நினைவு செய்வீர்கள் என்றால் அவர் பாதுகாப்பார். பாபா குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து அமைதியின் தானம் கொடுக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு அமைதியின் தானம் கொடுக்க வேண்டும். இது உங்களுடைய எல்லையற்ற அமைதி, அதாவது யோக பலம் மற்றவர்களையும் முற்றிலும் அமைதியாக ஆக்கிவிடும். உடனே தெரிய வரும், இவர் நம்முடைய வீட்டை சார்ந்தவரா இல்லையா. ஆத்மாவிற்கு உடனே கவர்ச்சி ஏற்படும். இவர் நம்முடைய பாபா. நாடியை பார்க்க வேண்டியுள்ளது. பாபாவின் நினைவில் இருந்து பிறகு பாருங்கள், இந்த ஆத்மா நமது குலத்தை சார்ந்தவரா. அப்படி இருப்பார் என்றால் முற்றிலும் அமைதியாகி விடுவார். யார் இந்த குலத்தை சார்ந்தவராக இருப்பார்களோ அவர்களுக்கு தான் இந்த விஷயங்களில் ரசனை வரும். குழந்தைகள் நினைவு செய்கின்றனர் என்றால் பாபாவும் அன்பு செலுத்துவார். ஆத்மாவிற்கு அன்பு செலுத்தப்படுகிறது. இதையும் அறிவீர்கள். யார் அதிக பக்தி செய்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிகமாக படிப்பார்கள். அவர்களின் முகத்திலிருந்து தெரிய வரும் இவர்களுக்கு பாபாவின் மீது எவ்வளவு அன்பு உள்ளது என்று. ஆத்மா தந்தையை பார்க்கிறது. தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். பாபா புரிந்திருக்கிறார். நாம் இவ்வளவு மிகச்சிறிய ஆத்மாவிற்கு படிப்பு சொல்லி தருகிறோம். போக போக உங்களுக்கும் இந்த மனநிலை அமைந்துவிடும். நாம் சகோதரனுக்கு கற்றுத்தருகிறோம். முகம் சகோதரியினுடையதாக இருந்தாலும் திருஷ்டி ஆத்மாவின் பக்கம் செல்ல வேண்டும். ஷரீரத்தின் பக்கம் போகக்கூடாது. இதில் அதிகமான முயற்சி உள்ளது. இவை மிகவும் நுட்பமான விஷயங்கள். மிக உயர்ந்த படிப்பு. எடை போட்டு பார்ப்பீர்கள் என்றால் இந்த படிப்பின் பக்கம் அதிக பாரம் ஆகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தனது பையை ஞான ரத்தினங்களால் நிரப்பிய பிறகு தானம் செய்ய வேண்டும். யார் தானம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். இரண்டாவது, உயிர் மூச்சை தரும் பாபாவை மிகுந்த அன்போடு நினைவு செய்து கொண்டு அனைவருக்கும் அமைதியின் தானம் கொடுக்க வேண்டும். சுய தரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே ஞானக்கடல் ஆக வேண்டும். வரதானம், ஒளியுடல் மூலமாக சேவை செய்து கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபட்டு டபுள் லைட் ஆகுக. எப்படி இந்த மனித உடல் மூலமாக ஈஸ்வரிய சேவையில் இணைந்துள்ளீர்களோ அவ்வாறு தனது ஒளியுடல் மூலமாக இறுதி செய்தி தருவதற்கான சேவையை இணைந்தே செய்யுங்கள். பிரம்மா பாபா மூலமாக ஸ்தாபனை வளர்ச்சி அடைந்தது. அவ்வாறே உங்களுடைய இணைந்த ரூபத்தின் மூலமாக சாட்சாத்காரத்தின் செய்தி கிடைக்கும். சேவை செய்யுங்கள். ஆனால் இந்த சேவை செய்வதற்காக எந்த காரியம் செய்தாலும் கர்ம சுமை இல்லாமல் எப்பொழுதும் டபுள் லைட் சொரூபத்தில் இருங்கள். ஸ்லோகன். ஞான சிந்தனை செய்யும் பொழுது கிடைக்கும் மகிழ்ச்சி எனும் வெண்ணெய் தான் வாழ்வை சக்திசாலியாக மாற்றுகிறது. தன்னுடைய சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். எனக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பே கிடைப்பது இல்லை என்று யாரும் கூற இயலாது. ஒருவரும்